கதை போமா கதை போமா கதை போமா கதை போமா கதை போமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, இனிமேல் நான் வந்து அடிக்கடி லைவ்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு லைவ்ல வரலாம் அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருந்த மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வெப் சீரிஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ இது இந்த வெப் சீரிஸ்ல வந்து சத்யராஜ் சார், சீதா மேம், ரேகா மேம், அப்புறம் அவங்க ரேஷ்மா, வர்ஷான்னு சொல்லிட்டு ஒரு நியூ கேரக்டரும் வந்து இதுல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் தான் லீட் ரோல்ஸ்ல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து எதை பத்தி அப்படின்னா வந்து அவங்க சத்யராஜ் சாரும் ரேகா மேமும் வந்து ஸ்கூல் டேஸ்ல, அதாவது அவங்க 11th அண்ட் 12th படிக்கும்போது லைக் வந்து அவங்க வந்து ஃபால் இன் லவ். அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி அவங்க லவ் பண்ணா வந்து வீட்ல எல்லாம் தெரிஞ்சிரும். ஸோ வீட்ல தெரிஞ்சு அவங்க 2 பேரும் வந்து பிரிச்சுருவாங்க. ரேகா மேமோட அப்பா வந்து அவங்கள வந்து அந்த அந்த ஊர விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் அ லிவிங்ஸ்டன் சாருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ் சாருக்கும் சீதா மேமோட கல்யாணம் ஆயிடும். 2 பேருமே ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஹாப்பி லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எங்கேயோ ஒரு ஓரத்துல அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே அவங்க ஃபர்ஸ்ட் லவ்வ வந்து அவங்களால மறக்கவே முடியாது. ஸோ அவங்க அத வந்து அத எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வெப் சீரிஸ். இதுல என்ன இன்னொன்னு என்ன அப்படின்னா, சத்யராஜ் சாருக்கும் சீதா மேம்க்கும் வந்து 3 பசங்க இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பையன் தான் ரக்ஷன், ஒரு யூடியூபரா வருவாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண் ஆஜித் வந்து செகண்ட் சன். கதை போமா கதை போமா கதை போமா. அவரு வந்து சத்யராஜ் சாரும் சீதா மேமும் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப க்ளோஸ் அந்யோன்யமான கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அந்யோன்யமான கப்பிள்ஸா தான் வருவாங்க. அவர் வந்து சீதா மேம வந்து அ இவ்ளோ பெரிய கல்யாணம் பண்ற வயசுல ஒரு பையன் இருந்தாலுமே பயங்கரமா ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. பயங்கரமா என் ஒய்ஃப் பேர் அழகி, என் ஒய்ஃப் இப்படி, என் ஒய்ஃப் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பயங்கரமா வந்து இது பண்ணிட்டே ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. அ அண்ட் அவர் வந்து அவங்க சீதா மேம் கிட்ட எந்த இடத்துலயுமே வந்து தனக்கு ஒரு எக்ஸ் இருந்த மாதிரி சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பார்க்க போம்போதும் சத்யராஜ் சார் வந்து ஒரு செமினார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருக்க மாட்டாரு. ஸோ சீதா மேம், அவங்க ரக்ஷன், ஆஜித் அண்ட் அந்த பொண்ணு இவங்க 4 பேர் தான் வந்து போய் பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கும் வந்து அந்த பொண்ணு, ஃபேமிலி எல்லாரையுமே புடிச்சு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆல்மோஸ்ட் வந்து மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணலாங்கிற டெசிஷன் எடுத்துட்டு வந்துருவாங்க. மீன்வைல் வந்து ரக்ஷனும், வர்ஷாவும் வந்து லவ் பண்ணவே ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாரி ஆ ஆனதுக்கு அப்புறம் வந்து சத்யராஜ் சாருக்கு வந்து தெரிய வந்துரும். இந்த மாரி தன்னோட எக்ஸோட பொண்ணு தான் வந்து வர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மேரேஜ வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும்னு இருக்கும். கொஞ்ச நாள்ல வந்து அவங்க ரேகா மேம்க்கும் தெரிஞ்சிரும் வந்து சத்யராஜ் சாரோட பையன் தான் ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்குமே அவங்களுக்குமே எப்படி ஆயிடும் அப்படின்னா, இந்த கல்யாணம் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு தோணும். ஏன் அப்படின்னா, 2 பேரும் பிரிஞ்சு போயிருக்கும்போது அது ஒரு சிச்சுவேஷன் இதுதான். அவங்க ஆனா சத்யராஜ் சார் என்ன நெனச்சுட்டு இருப்பாரு அப்டின்னா, ரேகா மேம் வந்து அவங்கள அப்பா சொன்ன பையன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்டின்ற ஒப்பீனியன் சத்யராஜ் சாருக்கு. மீன்வைல் ரேகா மேம் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க அப்டின்னா, சத்யராஜ் சார் வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து மாறி போயிட்டாரு. எப்டியாவது தன்னோட கல்யாணத்த வந்து ஸ்டாப் பண்ணி
வந்து கூட்டிட்டு போயிடுவாருங்கிற நம்பிக்கையில அவங்க வெயிட் பண்ணி அதனால அவங்க என்ன நினைச்ச மாதிரி ஒரு ஒப்பீனியன்ல இருக்கு. 2 பேருக்குமே வந்து இந்த கல்யாணத்த வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அப்படின்ற மாரி ஒரு ஃபீலே வந்துரும் அவங்க 2 பேருக்குமே. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது? இந்த கல்யாணம் நடந்துச்சா? இல்லையா? சத்யராஜ் சாரும், ரேகா மேமும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? இத வந்து லிவிங்ஸ்டன் சாரும், அவங்க சீதா மேமும் இத எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? என்னங்கிறது தான் இந்த மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டோட வெப் சீரிஸோட இதுவே. ரொம்ப ரொம்ப ஃபன்னா கொண்டு போயிருப்பாங்க ஆக்சுவலா. ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் ஃபன் தான். அவரு வந்து சத்யராஜ் சார் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? ஃபேமிலிக்குள்ள இந்த மாரி ப்ரொஜெக்ட் பண்ணாலும் எல்லாமே எண்ட் ஆஃப் த டே வீட்ட விட்டு மீட் பண்ணா வந்து ஒரு ஒரு ஆம்பள எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எல்லாமே ரொம்ப நேச்சுரலா காமிச்சிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு இதுல வந்து சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஈச் 1/2 அன் ஹவர். இட் இஸ் லைக் வாட்சிங் ஒன் ஃபிலிம் 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் ஆகும் இந்த ஃபுல் வெப் சீரிஸ் பார்க்கறதுக்கு. வந்து லைக் நீங்க ஒரு மூவிய பார்த்து முடிக்கிற டைம் தான் ஆகும். ஜாலியா உங்களுக்கு டைம் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இந்த இந்த மூவிய வந்து பார்க்கலாம். அ நல்லா ஃபன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். செம என்டர்டெய்னிங்கா இருக்கும். உங்களுக்கு பொழுது போல போர் அடிக்குது அப்படின்னு நீங்க நினைக்கும்போது ஒரு 3 ஹவர்ஸ் இருக்கு அப்படின்னா, தாராளமா உட்காந்து இந்த வெப் சீரிஸ பார்க்கலாம். ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். 100% ஃபன்னா இருக்கும். ஃபன் கேரக்டர் சூப்பரா பண்ணியிருப்பாரு. அவங்க ஸ்க்ரீனுக்கு வரலையா? அவங்க சீதா மேமும், சத்யராஜ் சாரும் நல்லா அந்யோன்யமா இருக்கிற மாரி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. ரேகா மேமோட ஆக்டிங்கும் சரி, லிவிங்ஸ்டன் சாரோட ஆக்டிங்கும் சரி, அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கும்போது, சீதா மேம் வந்து, ஐயோ! ஐயோ! நம்ம ஹஸ்பண்ட் நம்மள விட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பரிதவிப்பு அவங்க கிட்ட இருக்கும். லிவிங்ஸ்டன் சாருக்கு ஒரு மாரி இருக்கும். அதெல்லாம் அவங்களோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே ஃபீலிங் ஆக்சுவலி ஆதிக்கு வந்து அடுத்த நாளே வந்து எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. திரும்ப நான் இன்னொரு பொண்ண லவ் பண்றேன். பிரேக்கப் ஆத்தி அந்த மாரி குடுக்குற ஒரு கேரக்டரா வந்து காமிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அ நீ லாஸ்ட்ல வந்து என்ன கிளைமாக்ஸ் மட்டும் என்ன ஆச்சு அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 100% வந்து அ இன்ஃபாக்ட் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆன ஹஸ்பண்ட் வீட்ல நம்ம ஜாலியா உட்கார்ந்து ஓடிடில பார்த்து ஃபன் பண்ணலாம். தட்ஸ் ஆல். இந்த மூவிய பத்தி அதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நாளைக்கு அகைன் வேற ஒரு ரிவ்யூல வந்து உங்கள மீட் பண்றேன். இனிமே அடிக்கடி லைவ்ல வருவேன். ஓகே. கீப் வாட்சிங். பாய் பாய்.